ஹலோ கைஸ், இந்த கார்ட்போர்ட் பீசஸை வச்சு ஒரு க்யூட்டான டெஸ்டாக பண்ணலாம் வாங்க. ஸோ வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு சைஸ்லையும் ரெண்டு பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா க்ளூ பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டுக்கு வர ஒரு பாக்ஸை கூட நான் இப்போ விட்டு வைக்கிறதில்ல, எல்லாமே கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நிறையா கார்ட்போர்ட் கிராஃப்ட்ஸ் இனிமேல் பார்க்கலாம் நம்ம சேனலில். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 4 பீசஸையும் க்ளூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட பேஸ் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரூஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது க்ளூ பண்ணும்போதே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணணும். ஸோ நான் பெயிண்ட் பண்ணணும்னு யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ண நினச்சேன். பட் ஸ்பாஞ்ச் வச்சு பெயிண்ட் பண்ணால் இன்னுமே அந்த எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு பெயிண்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு 2 to 3 கோட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளோட ஹவுஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு மார்க்கரை எடுத்து டீட்டெயிலிங்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டெஸ்ட் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இது கடியில் ஏதாச்சும் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கிராஃப்ட் ட்ரை பண்ணணும்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.